வணக்கம். பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று அறிவோம் தெளிவோம் நிகழ்ச்சியில் நாம் அறிந்து தெளிய இருக்கும் ஊர் நெய்வேலி. நெய்வேலியை பற்றி சிறப்பாக தெரிந்து கொள்வோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது அறிவோம் தெளிவோம் வலம் வரும் நேரம். இன்று நாம் அறிந்து தெளிய இருப்பது நெய்வேலி. நெய்வேலி என்றாலே நமக்கு என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன், அந்த நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம்தான் நினைவில் வரும். இந்த நெய்வேலி என்று ஏன் இந்த ஊருக்கு பெயர் வைத்தார்கள்? நெய் கூட்டல் வேலி என்று இதனை பிரிக்கலாம். நெய் என்றால் மருத நிலத்திலே காணப்படுகின்ற ஒரு விதமான நெய்தல் பூவை குறிக்கலாம். வேலி என்பது பாதுகாப்பு அரணுக்காக அமைக்கப்படுகின்ற வேலி என்றும் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்திலே வேலி என்பது நிலத்தின் அளவை குறிக்கும். அதாவது இந்த தஞ்சை பகுதிகள், தஞ்சை காரைக்கால் போன்ற பகுதிகளிலே நிலத்தை ஒரு குழி என்பார்கள், 100 குழி கொண்டது ஒரு மா என்பார்கள், 20 மாக்கள் கொண்டது ஒரு வேலி என்று சொல்லுவார்கள். அந்த நிலத்தின் அளவை குறிப்பதற்கு வேலி என்ற சொல் பயன்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே இது மருத நிலம் ஆதலின் இங்கே நெய்தல் பூ மிகுந்திருந்ததன் காரணமாகவும் இது பாதுகாப்பான ஊர் என்பதாலே நெய்வேலி என்று ஆனதாக கூறப்படுகிறது. இன்னொரு செய்தி, நெய் என்றால் வழுவழுப்பான அல்லது ஈரமான என்ற பொருளும் இருக்கிறது. இந்த ஊரிலே ஈரப்பதம் மண்ணில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்ததன் காரணமாக இந்த ஊர் நெய்வேலி என்று அழைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்னொரு காரணமும் கூறப்படுகிறது. வரலாற்று பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது இந்த ஊர் நெய்வேலி கிராமம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கங்கள் எல்லாம் வருவதற்கு முன் இந்த ஊர் ஒரு சிறிய கிராமம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என்ன உறவுகளே, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை பற்றியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா பல்சுவை பெட்டகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. நன்றி, வணக்கம்.